श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेषु दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. திருப்பாவை 7ஆம் பாசுரம். கீசு கீசு. இவ்வருடம் அழகியமணவாளப் பெருமாள் நாயனார் அருளி செய்த திருப்பாவை 6000 படி வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே நாயனாருடைய வியாக்கியான விசேஷங்கள் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானத்திற்கு விளக்கமாக பல உதாரணங்களையும் மேற்கோள்களையும் காட்டி விளக்குதல், மேலும் பல சாஸ்திரார்த்தங்களை வெளியிடுதல், இன்னும் பல வகையான சிறப்புகளை நாம் பார்க்கலாம். நயம்பட வார்த்தை பிரயோகம் என்ன இருக்கிறது. அதிலே இன்று பெரியவாச்சான்களுடைய வியாக்கியானத்தின் விளக்கமாக சில விஷயங்களை நாயனார் அருளி செய்துள்ளார் இந்த பாசுரத்திலே. அதே போல சாஸ்திரார்த்தங்களையும் அருளி செய்துள்ளார். யதாமதி யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். கீசு கீசு என்கிற பாட்டின் அவதாரிகையிலேயே பெரியவாச்சான் பிள்ளை மிகவும் சங்கிரகமாக அவதாரிகை சாதித்துள்ளார். பகவத் விஷயத்தில் சுவடெறிந்தே மறந்து கிடந்தாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் என பெரியவாச்சான் பிள்ளையுடைய 3000 படி வியாக்கியானம். அதாவது இந்த பாசுரத்தில் எழுப்பப்படக்கூடிய பெண்பிள்ளை பகவத் விஷயத்தில் சுவடெறிந்தே என எம்பெருமான் விஷயத்தில் சுவடு அறிந்தவள், ஆனாலும் மறந்து கிடக்கிறாள் ஒருத்தி. அதாவது எம்பெருமானை கிட்ட வேணுமென்னால் பாகவதர்கள் முன்னாக கிட்ட வேணும் என்னும் பகவத் விஷயத்தின் எல்லை நிலம் பாகவத விஷயம் என அறிந்தவள் அவள், ஆனாலும் மறந்து கிடக்கிறாள். சென்ற பாசுரத்திலே புதியாள் ஒருத்தியை எழுப்பினார்கள் என வியாக்கியானம். இந்த பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய பெண் அவள் பகவத் விஷயத்தின் சுவடு அறிந்தவள், அதாவது பகவத் விஷயத்தின் எல்லை பாகவத விஷயம் என்று அறிந்தவள், ததியருடைய பெருமையை வைபவத்தை அறிந்தவள், ஆனாலும் மறந்து கிடக்கிறாள் என இது இங்கே வியாக்கியானம் சங்கிரகமாக அருளி செய்துள்ளார் ஒரு வரியிலே. அதற்கு விளக்கமாக நாயனார் அருளி செய்கிறார். 6ஆம் பாட்டில் பகவத் விஷயத்தில் புதியாள் ஒருத்தியை எழுப்பித்து, இதில் பழையாளாய் இருந்து வைத்து புதுமை பாவிக்கிறாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் என்ன அருளி செய்து, மேலும் பகவத் சம்பந்தம் மெய்யாகில் தன் வயிற்றில் பிறந்த பிரஜையினுடைய சமிருத்திக்கு உகக்குமா போலே எல்லாருடைய சமிருத்திக்கும் உகக்க வேணுகிறே என்ன அருளி செய்கிறார். அதாவது ஒருத்தனுக்கு உண்மையாக பகவத் சம்பந்தம் எப்பொழுது ஏற்பட்டு இருக்கும் என்னால், மற்ற பாகவதர்கள் அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அது தன்னுடைய பிள்ளைக்கு ஏற்பட்ட சமிருத்தி போலே நினைத்து கொண்டு கொண்டாட வேண்டும். அதாவது பாகவதர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டால் அதை கண்டு பொறாமைப்படுவது என்பது கூடாது. அதை தவிர அதை கொண்டாடவும் வேண்டும். எப்படின்னா தன்னுடைய பிள்ளைக்கு அந்த ஏற்றம் ஏற்பட்டால் எப்படி நமக்கு இருக்குமோ அதை போல என்ன வேணும் என்ன அருள் செய்கிறார். அதற்கு ஒரு ஐதிஹ்யத்தையும் இவ்விடத்தில் எடுத்து அருள் செய்கிறார். ஆட்கொண்ட வில்லி ஜீயர் என ஒரு ஜீயர் சுவாமி, நேர எம்பெருமானாருடைய சிஷ்யர். அவர் எழுந்தருளான் நிற்கச் செய்தே என அவர் எழுந்தருளும் பொழுது நஞ்சியர் தண்டனிட்டு நிற்கார். நஞ்சியர் தண்டனிட்டாராம். அப்பொழுது ஆட்கொண்ட வில்லி ஜீயர் சுவாமி அருள் செய்கிறார், பகவத் விஷயத்தில் ருச்சி நமக்கு மெய்யாக பிறந்ததில்லை காணும் என்ன. எனக்கு உண்மையாகவே பகவத் விஷயத்தில் ருச்சியானது இல்லை என தெரிவித்தாராம் ஆட்கொண்ட வில்லி ஜீயர். அதற்கு நஞ்சியர், உம்மை போலே ஆச்சாரியவான்கள் உண்டோ, இங்கனே அருளி செய்வானேன். தேவரீர் போல ஆச்சாரிய புருஷர்கள் உண்டார், நேர எம்பெருமானாரிடத்திலே சிஷ்யராக எழுந்தருள் இருக்கிறேன். தேவரை போல ஆச்சாரியவான்கள் உண்டா, ஏன் இவ்வாறு சொல்ல வேணும் என்று கேட்டாராம் நஞ்சியர். அதற்கு பதில் ஆட்கொண்ட வில்லி ஜீயர் சாதிக்கிறார், பகவத் விஷயத்திலே மெய்யே ருச்சி உண்டு என்று இருக்கையாவது பாகவதர்களை கண்டால் உகக்கும் என்று காணும் என அருள் செய்கிறார். எப்பொழுது பாகவதர்களை பார்த்தால் உகப்பானது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் உண்மையாகவே பகவத் விஷயத்திலே
ருச்சியானது ஏற்பட்டிருக்கிறது என்று இவ்வர்த்தத்தை அருளி செய்கிறார் ஆட்கொண்ட வில்லி ஜீயர் சுவாமி. இவர் நைச்சியானுசந்தானம் பண்ணிக்கொள்கிறார். ஆனாலும் நமக்கு இங்கே தேவையானது பகவத் விஷயத்தில் ருச்சி என்பது பாகவத விஷயத்திலே உகப்பு ஏற்பட்டால்தான் அது உண்மை என்பதுதான். அதுதான் இங்கே தேறியதாக அவதாரிகையிலே காட்டப்பட்டுள்ளது. அதை மறந்து கிடக்கிறாள் ஒருத்தி, அவளை எழுப்புகிறார்கள் என்ன. மேலும் அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்னுகளோ என்ன அருள் செய்த நம்மாழ்வார் அந்தமில் பேரின்ப தடியரோடு இருந்தமை என்ன தலை கட்டுகிறார். நம்மாழ்வார் ஆசைப்பட்டது என்ன ஆரம்பத்திலே என்ன பார்த்தால், அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்னுகளோ என பரமதத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவர்களோடு கலக்க வேணும் என ஆசைப்பட்டார். கடைசியில் அவருக்கு பெற்ற பேர் என்ன என்னால் கடைசியிலே அருள் செய்கிறார் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்ன. அந்தமில் பேரின்பம் என பரமதத்தில் இருக்கக்கூடிய நிரதிசய ஆனந்தம் அது எப்பொழுது இருக்கும் என்னால் அடியரோடு சேர்ந்திருந்தால் தான். அப்படி நித்தியசூரிகளோடும் முக்தர்களோடும் சேர்ந்து இருந்தார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த லோகத்திலேயே நமக்கு பாகவத விஷயத்தில் ஆசை ஏற்பட்டால்தான் அது அங்கே போனாலும் ரசிக்கும் என்று காட்டப்படுகிறது. அதாவது இக்குழத்தில் இனிமை உண்டானாலிலே அங்கும் இனிமை உண்டாவது என்ன அருள் செய்கிறார் நாயனார். இக்குழாத்தில் இனிமை என்னால் இந்த லோகத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்களோடு சேர்ந்திருத்தல், அதிலே அது அப்படி இருந்தால் இனிமை உண்டானால் ஒருவனுக்கு உண்டானால் அப்பொழுதுதான் அங்கேயும் இனிமை உண்டாகும், பரமபதத்திலேயும் ரசிக்கும் என்று காட்டப்படுகிறது. ஆக மேலே வியாக்கியானங்களிலே சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த உள்ளிருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புகிறார்கள் வெளியே இருக்கக்கூடிய பெண்கள். அப்போது சில அடையாளங்களை கூறி எழுப்புகிறார்கள். அதிலே ஒரு அடையாளம், காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ என பாசுரம். அங்கே ஒரு சாஸ்திரார்த்தம் காட்டுகிறார்கள் நாயனார். காமியத்தில் பல ஸ்ரத்தை இல்லையாகில் தவிரலாம், நித்திய கர்மம் அவசியம் அனுஷ்டித்தே அறவேணும், அனுஷ்டானத்துக்கு பலமில்லை அகரணே பிரத்யவாயம் உண்டு. அப்படியே ஜாத்யுச்சிதமான நித்தியானுஷ்டானமன்னோ இவர்களுக்கு தயிர் கடைகை, இது விடிவுக்கு அடையாளம் போராதோ என்கிறார்கள். அதாவது அந்த ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய பெண்கள் தயிர் கடைகிறார்கள், தயிர் கடைந்து வெண்ணெய் எடுக்கிறார்கள். அந்த ஓசையானது உனக்கு கேட்கவில்லையா? காசு பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. இனி ஊரில் தயிர் கடைகை ஓசை விடிவுக்கு அடையாளம் என்று தெரிவித்தார்கள். அங்கே காமியத்திலே பல ஸ்ரத்தை இல்லையாகில் தவிரலாம். கர்மங்களை இவ்வாறு பிரிக்கலாம், நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம் என்ன. இப்போ நித்திய கர்மம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். காமிய கர்மம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, பலத்தில் ஆசை இருந்தால் செய்யலாம். சில கர்மங்கள் காமிய கர்மங்கள் என்ன, புத்திர காமேஷ்டி யாகம், புத்திரம் வேணுமென்னால் அது செய்யலாம், இல்லாவிட்டால் செய்ய தேவையில்லை, செய்ய வேண்டாம். அதே போல் ஆயுஷோமம், நிறைய ஆயுஷ் நீண்ட ஆயுள் வேணுமென்னால் அப்பொழுது ஆயுஷோமம் பண்ணலாம். அந்த பலத்திலே ஆசை இல்லை என்றால் ஆயுஷோமம் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் காமிய கர்மம். ஆனால் சில கர்மங்கள் நித்திய கர்மம் என்று இருக்கிறது, அவை செய்தே தீர வேண்டும். அதற்கு செய்தால் பலன் இல்லை, ஒரு பலனும் கிடையாது. ஆனால் செய்யாவிட்டால் பாபம் உண்டு. அதை தான் அருள் செய்கிறார் இங்கே. நித்திய கர்மம் அவசியம் அனுஷ்டித்தே அறவேணும், அனுஷ்டானத்திற்கு பலமில்லை. அதை அனுஷ்டித்தால் அதற்காக தனியாக ஒரு பலன் கிடையாது. அகரணே பிரத்யபாயம் உண்டு, செய்யாவிட்டால் பாபம் உண்டு. அதப்போல இந்த இடையர்களுக்கு ஜாதி உச்சிதமான அவர்கள் குலத்திற்கே ஏற்றதான அந்த தயிர் கடகை அதை செய்கிறார்கள் என்று அருள் செய்கிறார். ஆக இதனாலே சாஸ்திரத்திலே காட்டப்பட்டுள்ள அர்த்தத்தை அருளி செய்கிறார். வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்திலே ஆயாசத்தாலே மயிர்முடி நெகிழ்ந்து பரிமளந்தானே புறப்பட்டு பிரவகிக்கிறபடி என்று அருள் செய்கிறார். அதாவது தயிர் கடைகிற ஆயாசம், அதனாலே இந்த இடைப்பெண்களுடைய மயிர்முடி அவிழ்ந்து அதில் இருக்கக்கூடிய வாசனையானது புறப்பட்டு எல்லாவிடத்திலும் செல்லுகிறது, பிரவகிக்கிறபடி என்ன அருள் செய்திருக்கிறார். அதை விளக்குவதாக நாயனார் கடைகிற ஆயாசத்தாலே மயிர்முடி கட்டு நெகிழ்ந்து
முடைநாற்றத்தை மறைக்கும்படியாயித்து பரிமளம் வெள்ளமிடுகிறபடி என்ன. அந்த மயிர்முடி அதே விஷயம்தான், அது அவிழ்ந்து முடைநாற்றத்தை மறைக்கும்படியாயித்து என்ன. அந்த வெண்ணெய் வாசனை இருக்குமே அதையும் மறைக்கும்படியாக அவ்வளவு பரிமளம் வெள்ளமிட்டபடியாக பிரவகிக்கிறபடி என்ன அருள் செய்திருக்கிறார் அங்கே பெரியவாச்சான் பிள்ளை. அதையே இங்கே தமிழிலே அருள் செய்கிறார், வெள்ளமிடுகிறபடி என்ன. மேலும் ஒரு பாசுரத்தையும் மேற்கோளாக காட்டுகிறார். திருவெல்லாம் காவிகமழ் திருக்காட்கரை என. திருக்காட்கரை திவ்ய தேசத்திலே செங்கல் நீர் புஷ்பங்கள் இருக்கின்றனவா, அந்த புஷ்பங்களுடைய வாசனை திருவெல்லாம் கமழ்கிறது. சிறு குறுந்தெரு நெடுந்தெருன்னு வாசி பாராமல் எல்லாவிடத்திலும் பரவி இருக்கிறதாம். திருவெல்லாம் காவிகமழ் திருக்காட்கரை. உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் சர்வகந்தகா என்று இருக்கக்கூடிய எல்லா வாசனைகளுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன். வெளியேவோ செங்கல் நீரின் வாசமானது முழுவதும் பரவி இருக்கிறது என்று இந்த பாசுரத்தையும் மேற்கோளாக எடுத்து, அப்படி அங்கே முடைநாற்றம் இருக்கிறது, அந்த முடைநாற்றத்தையும் மறைக்கும்படியாக இந்த பரிமளம் வாச நறுங்குழல்னு குழலினுடைய பரிமளமானது வெள்ளமிடுகிறது என்ன அருள் செய்கிறார். மேலும் அடுத்த விஷயம், மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம். மந்தரத்தாலே கடலை கடைகிற போது அறவூறு சுலாய் மலை தேக்கும் மொழி என்னபடி என்ன அருள் செய்கிறார் நாயனர். அதாவது மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம், மத்தினாலே கடைகிறார்கள் இந்த ஆய்ப்பெண்கள், அப்பொழுது ஓசையானது வருகிறது. இதை அப்படியே எம்பெருமான் மந்தர மலையாலே திருப்பார்கடலை கடைந்தான், அப்பொழுது ஏற்பட்ட ஓசைகளை நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அதை மேற்கோளாக நாயனார் எடுக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளையும் அருளி செய்திருக்கிறார். அறவூறு சுழாய் மலை தேய்க்கும் மொழி என்ன. அதாவது அரவு என்னால் பாம்பு, ஊரு என்னால் உடம்பு. அந்த உடம்பானது அப்படியே சுற்றி கொண்டு இருக்கிறது. அரவனுடைய அதாவது பாம்புனுடைய உடம்பானது மலையை சுற்றி கொண்டிருக்கிறது. அதனாலே சரசரன்னு ஒரு ஓசை சுற்றும் பொழுது வருகிறது. அறவூறு சுழாய் மலை தேய்க்கும் மொழி. கடல் மாறு சுழன்று என்ன, கடலானது இடப்பக்கம் வழக்கு பக்கமும் மாறி மாறி சுழல்கிறது. அதனாலே கீழே இருக்கக்கூடிய அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி அதனாலே ஓசையானது ஏற்படுகிறதாம். அதே போல மலையிலே உற்பத்தியாகக்கூடிய ஆறுகள் அவையெல்லாம் கடைகிற வேகத்தாலே மலையிலிருந்து வெளியே செல்ல வேண்டிய ஆறுகள் மலையை நோக்கி செல்கின்றனவாம். அதனாலே வரக்கூடிய ஒளி என்ன பலவிதமான ஓசைகள் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அதை போலவே இங்கேயும் பலவிதமான ஓசைகள் என்று அருள் செய்கிறார். மேலும் உத்காயத்தீனாம் அரவிந்த லோச்சனம் என்ன, அந்த இடைப்பெண்கள் எல்லாம் தாமரை கண்ணனான எம்பெருமானை பாடிக்கொண்டு எம்பெருமான் சுயமான பாடல்களை பாடிக்கொண்டே தயிர் கடைகிறார்கள். அந்த ஓசையும் கேட்கிறது. கண்ணனுடைய கண்ணழகுக்கு தோற்று பாடுகிற இடைப்பெண்களுடைய துவனி தயிர் கடைகிற ஓசையோட கலசி பரமபதத்திலே சென்று துவனித்தது என. இதுவும் பெரியவாச்சான் பிள்ளை சங்கிரகமாக அருளி செய்துள்ளார். அதனுடைய உட்கருத்தை எல்லாம் நன்றாக வெளியிடுகிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே அவன் கண்ணழகிலே தோற்று பாடுகிற துவனியும் கடைகிற தயிரோசையும் ஆபரண ஓசையும் கிளர்ந்து ஊர்துவலோகங்களிலே சென்று கிட்டுவதான ஓசை உன் செவியில் படாதொழிவதே என்னை இவ்வளவு அருள் செய்திருக்கிறார். ஊர்துவலோகங்கள்லாம் மேல் லோகம் வரைக்கும் இந்த ஓசையானது செல்கிறது என அருள் செய்துள்ளார். சென்று குறிப்பாலே என்ன உணர்த்துகிறது என்பதை நாயனார் அருள் செய்கிறார். அதாவது இந்த துவனியானது கிருஷ்ணகுணங்கள் பூமியிலே நடையாடா நிற்க மலையிலே இருப்பாரை போலே உயர இருப்பதே என்ன அவர்களை வசைபாடினார் போலே இருந்தது என ரசமாக அருள் செய்கிறார். இந்த துவனியானது ஊர்துவலோகங்கள் வரைக்கும் சென்றது என பெரியவாச்சானுடைய வியாக்கியானம். இங்கே பரமபதம் வரை சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களிடத்தெல்லாம் கேட்கும்படியாக இருக்கான். கிருஷ்ண குணங்கள் எங்கே இந்த பூமியிலே தானே நடையாடுகிறது, இதை சேவிக்காமல் மலையிலே இருப்பாரை போல பரமபதத்திலே உயர இருப்பதே என அவர்களையெல்லாம் வசைபாடினார் போலே இருந்தது என்று ஒரு அர்த்தம் அருளி செய்து, மேலும் இன்னொரு விதமான தைரோசையை அருளி செய்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். விக்ரேது காமா கிலகோபகண்யா முராரி பாதார்பித சித்தவருத்தி தத்யாதிகம் மோகவசாத் அபோச்சத்து கோவிந்த தாமோதர மாதவேதி என்று. அதற்கு இந்த ஸ்லோகம் கிருஷ்ண கர்ணாமிர்தத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகம். அதற்கு தானே வியாக்கியானமும் அருளி செய்கிறார், அர்த்தமும் அருளி செய்கிறார். முரணை கொன்ற வீரத்திலே தோற்று கிருஷ்ணன் பக்கலிலே பத்தபாவையாயிருக்க
இதனின்னும் இவளை மீட்கும் விறகேதோ என்று பார்த்து தாயார் பாலையும் தயிரையும் நெய்யையும் கொடுத்து இற்றை விற்று கொண்டு வா என்று சொல்ல, அதாவது எம்பெருமானுடைய வீரத்திலே தோற்று ஒரு பெண் இருக்கிறாளாம். முரண் என்ற அசுரனை எம்பெருமான் கொண்டான். பொதுவாக முரண் என்று நரகாசுரனுடைய தளபதி, படையிலே இருக்கக்கூடியவன், அவன் ஒரு முரண். அதே போல சகடாசுரன், சகடத்திலே ஆவேசித்தான் ஒரு அசுரன், அவனுக்கும் முரண் என்றுதான் பெயர். அதனால் அவனை சொல்வதாக நாம் கொள்ளலாம். முரணை கொன்ற வீரத்திலே தோற்று கிருஷ்ணன் பக்கலிலே பத்தபாவையாய் இருக்க, இந்த கிருஷ்ணனிடத்திலே ஈடுபட்டு இருக்கிறாளாம் ஒரு பெண், இளம்பெண். அவளை அதிலிருந்து மீட்க வேணும் என்று அவளுடைய தாயார் பார்த்து அவளுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா இதை மறந்துடுப்பா கண்ணனன் என்று பாலையும் தயிரையும் நெய்யையும் கொடுத்து இத்தை விற்றுவா என்று சொல்ல, இன்னும் இதெல்லாம் வித்துடுவா அப்படின்னு சொல்கிறா. விற்க போன விடத்திலும் நினைவு இங்கேயா யாகையாலே இவளுக்கு எல்லாம் கண்ணன் நினைவாக இருக்குது. அதனால் கோவிந்தனை கொள்ளுங்கோள், கிருஷ்ணனை கொள்ளுங்கோள், ஸ்ரீயப்பதியை கொள்ளுங்கோள் என்று கூறிக்கொண்டு திரிந்தாள். என்ன இது ஒரு தைரோசையாம். தயிர்னு விற்று கொண்டு வர வேணும். ஆனால் என்னன்னு விற்கிறா? கோவிந்த தாமோதர மாதவேதி என்று கோவிந்தனை கொள்ளுங்கோள், தாமோதரனை கொள்ளுங்கோள், மாதவனை கொள்ளுங்கோள் என்று அருள் செய்கிறாளாம், என்று தெரிவிக்கிறாளாம். இது ஒரு தைரரவம் என்று ரசம்பட அருள் செய்கிறார் நாயனார். மேலும் பெரியவாச்சான்பிள்ளை அந்த பங்கியிலேயே மேலும் ஒரு அர்த்தம் மறைத்து அருள் செய்கிறார். இந்த ஒளியானது ஊர்துவலோகங்களே சென்று கிட்டுவதான ஓசை உன் செவியர் படாதொழிவதே, உன்னுடைய காதிலே கேட்கவில்லையே அப்படின்னு கேட்கும்படியாக இருக்கு. அதனுடைய மர்மம் என்ன என்பதையும் விவரிக்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார் ஒரு பாசுரத்தை கொண்டு. இது கேளாதபடி உள்ளேயும் ஒரு தயிருண்டோ கிடைக்கிறது கண்டை இத்தியாதி தாமோதரா மெய்யறிவன் நானே என்ன அருளி செய்கிறார் நாயனார் ரசமாக. அதாவது இந்த பெண்ணுக்கு இந்த ஓசை, தயிர் கிடைக்கக்கூடிய ஆய்ச்சியர்கள் தயிர் கடையக்கூடிய ஓசை கேட்கவில்லையா என்று கேட்டு, அப்படி கேட்கவில்லைன்னா உள்ள வேற ஏதோ ஒரு ஓசை இருக்க வேண்டும், உள்ளேயும் ஏதோ தயிர் கிடைக்கிறாள் போல இருக்கிறது இவளும் என்று பெருமாள் திருமொழி பாசுரத்தை மேற்கோளாக எடுத்து அருளி செய்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். கண்டையொன்கண் மடவாள் உறுத்தி கீழையகத்து தயிர் கடையச் சென்னு ஒல்லை நானும் கடைவன் என்ன கள்ளவழியை விழித்து புக்கு என்று பாசுரம். ஒரு சிறு பெண்ணாம், கண்டையொன்கண் மடவாள் என, கண்டை மீன் போல இருக்கக்கூடிய கண்களை உடையவள், கண்டையொன்கண் மடவாள் உறுத்தி மடப்பத்தை உடையவள். அவளுக்கு நாயகன் என்ன சொன்னாலும் அவன் உண்மைதான் சொல்கிறான் என்று நம்பக்கூடியவளாம். அதனால் மடவாள் உறுத்தி. அவள் இந்த குலசேகர ஆழ்வார் நாயகி பாவத்திலே, ஆய்ச்சியர் பாவத்திலே தான் இந்த திருமொழியை அருள் செய்கிறார். அதனால் அந்த பாவனா பிரகர்ஷத்தாலே தானும் அங்கே ஆய்ப்பாடியிலே ஒரு பெண்ணாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த அவள் இருக்கக்கூடிய இல்லம், அதற்கு பக்கத்து இல்லத்திலே தான் இந்த மடவாள் இருக்கிறாளாம். கீழையகத்து என்ன, தன்னுடைய இல்லத்திற்கு கிழக்கு திக்கிலே இருக்கக்கூடிய ஒரு இல்லம். கீழையகத்து தயிர் கடைய கண்டு, அந்த இடத்திலே அந்த பெண் தனியாக தயிர் கடைந்து கொண்டிருக்கிறாளாம். கண்ணன் உடனே உள்ளே சென்று, தனியாக இப்படி கடைந்தால் தயிரை கடைய முடியாது, ரெண்டு பேர் பிடித்து கொண்டு கடைய வேணும் என்ன எம்பெருமான் கூட சென்று பிடிக்க ஆரம்பித்தானாம். கண்டையொன்கண் மடவாளுறுத்தி கிழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவன் என்ன. இதே தேவர்களும் அசுரர்களுமாக திருப்பார்கடலிலே அன்று கடைந்தார்கள் மந்திரமலையை மத்தாக கொண்டு. கடைந்தபோது தேவர்களையும் அசுரர்களையும் தள்ளிவிட்டு தானே தனியாக எம்பெருமான் கடைந்தான் என்று காட்டப்படுகிறது. ஆனால் இங்கே அந்த பெண் ஒரு பக்கம் பிடித்து கொள்ள வேண்டுமா, இவன் ஒரு பக்கம் பிடித்து இப்படி தயிர் கடைவது. கண்டையொன்கண் மடவாளுறுத்தி கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து புக்கு. எம்பெருமானுடைய விழி கள்ள விழி, அவளோ கண்டையொன்கண் மடவாள். இவனுக்கு கிருத்திரிமம், அவள் ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடியவள், இவன் சொல்வதையெல்லாம் நம்புகிறாள். இப்படி அன்று தயிர் கடைந்தான் கண்ணன் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதப்போலே உன்னுடைய இல்லத்திலும் நீயும் கண்ணனுமாக தயிர் கடைகிறீர்களா என்று அருள் செய்கிறார். இந்த மர்மமானது பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்திலே நேராக காட்டப்படவில்லை. அதை அழகியமணவாள பெருமாள் நாயனார் விளக்கி காட்டி அருளியிருக்கிறார். ஆக அவதாரிகையிலே பெரியவாச்சான்பிள்ளை சங்கிரகமாக காட்டிய அர்த்தங்களை நன்றாக விளக்கி ஆச்சாரியருடைய ஐதிஹியங்களை காட்டி அருளினார். பிறகு சாஸ்திரார்த்தத்தை அருளி செய்தார்.
காமிய கர்மம், நித்திய கர்மம் என்று அவ்விஷயங்களை இவ்விடத்தில் எடுத்து காட்டினார். அதை போலவே ரசமாக பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்துக்கு எப்படி அந்த ஓசையானது, தயிர் கடக்கூடிய ஓசையானது எப்படி இருந்தது, அதிலேயும் தயிரை விற்றுக்கொண்டு ஒரு பெண் கோவிந்த தாமோதர மாதவா என்ன விற்றுக்கொண்டு போனாள் என்ன அந்த ஓசையும் எடுத்து காட்டி, பிறகு கடைசியாக கண்டையான்கண் மடவாளுருக்கு என்கிற பாசுரத்தை உட்கொண்டு இங்கே இந்த பெண்ணும் எம்பெருமானோடு தயிர் கடைகிறாள், அதனாலே தான் ஆய்ச்சியர்கள் தயிரோசை கேட்கவில்லை என்று ரசமாக பல விஷயங்களை அருளி செய்துள்ளார் நாயனார். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.